சூரியன்ல கடந்த சில நாட்களுக்கு முன்பு சூரிய புயல் ஏற்பட்டுச்சு. இந்த சூரிய புயல் பூமியை நோக்கி வரும் நிலைமையில இது நம்முடைய கிரகத்தை தாக்குனா பல வகையான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு வல்லுநர்கள் வான் பண்ணியிருக்காங்க. குறிப்பா இந்தியாவில் சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நாம வாழும் இந்த பால்வெளி மண்டலத்துல பல மாற்றங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு வருது. இதுல சூரிய குடும்பத்துல நடக்கிற மாற்றங்கள் நேரடியா நம்முடைய பூமியை பாதிக்கும். இதனால ஆய்வாளர்கள் சூரிய குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் கூர்ந்து கவனிச்சு எச்சரிக்கை விடுத்துட்டே இருக்காங்க. அப்படித்தான் இப்போ ஆய்வாளர்கள் சூரிய புயல் பத்தி எச்சரிச்சிருக்காங்க. சூரியன்லேருந்து கிளம்பி இருக்கிற இந்த சூரிய புயல் சீக்கிரமாவே இந்தியாவை தாக்கலாம் அப்படின்னு அமெரிக்காவுடைய நாசா ஆய்வாளர்கள் வான் பண்ணியிருக்காங்க. இதனால மின் சப்ளை தொடங்கி பல எலக்ட்ரானிக் சாதனங்கள் பாதிக்கப்படுவதா ஆய்வாளர்கள் எச்சரிச்சிருக்காங்க. சூரியன்ல ஏற்படுற திடீர் வெடிப்புகள் தான் இந்த சூரிய புயல். இதை ஆங்கிலத்தில் சோலார் ஸ்டார்ம் அப்படின்றாங்க. இந்த சூரிய புயல் அப்போ அதுலேருந்து துகள்கள், ஆற்றல், காந்த புலங்கள்னு பல வகையான விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் வெளியேறும். இது புயல் போல வந்து நம்முடைய பூமியை தாக்கும். அப்படி தாக்கும் போது இதனால தொலைத்தொடர்பு பாதிக்கப்படும். சேட்டலைட்ஸ் மொத்தமாக முடங்கும் அபாயம் இருக்கு. இப்போ ஏற்படுற சூரிய புயல் பூமியை சில நாட்களில் தாக்கும் அப்படின்றதால இதை இந்திய ஆய்வாளர்கள் தீவிரமாக கண்காணிச்சுட்டு வராங்க. இந்த சோலார் புயல் சேட்டலைட்ஸை பாதிக்குன்றதால எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு செயற்கைக்கோள் ஆப்ரேட்டர்ஸ்க்கு இஸ்ரோ வான் பண்ணியிருக்காங்க. சூரிய புயல் நம்ம நெருங்கிறதால அடுத்த சில நாட்கள் மிக முக்கியமானதாக இருக்கும். சில நாட்களுக்கு முன்னாடி இந்த சூரிய புயல் ஏற்பட்டுச்சு. இது ரொம்ப வலிமையானதாக இருக்கு. அது இப்போ பூமியை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு. இது காந்த மண்டலத்தில் குறுக்கீடுகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இது பூமியை தாக்க சில நாட்கள் வரைக்கும் ஆகுன்றதால நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது பூமியில என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றத பத்தி சீக்கிரமா தெரிஞ்சிடும். இதனால தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் உறுதியா இது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா சூரிய புயல் ஏற்படும் போது அது எந்த திசையில வேணும்னாலும் போகும். ஒருவேளை அது நம்முடைய கிரகத்தை தாக்குனா பூமியுடைய காந்த புலம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். இதை வல்லுநர்கள் புவிகாந்த புயல் அப்படின்னு சொல்றாங்க. இதனால தகவல் தொடர்பு முடங்கும், மின்தடைகள் ஏற்படும். இந்த சூரிய புயலால மனிதர்களுக்கு நேரடியா எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது. கிரகத்துடைய காந்த புலம் மற்றும் வளிமண்டலம் இந்த புயல்கள்ல இருந்து நம்ம பாதுகாக்குது. நாம வாழற பூமிக்கு அடிப்படையான ஒன்றா இருக்கிறது சூரியன் தான். பூமியில உயிர்கள் தோன்றவும் வாழவும் சூரியனே முக்கியமான காரணமா இருக்கு. பூமியில வாழற எல்லா உயிரினங்களுக்கும் சூரியன் நிச்சயமா தேவைப்படுது. சூரிய கதிர்கள் மூலமே செடிகள் உணவுகளை உற்பத்தி செய்யுது. அதுவே பூமியில பல உயிர்கள் தோன்றவும் காரணமா இருக்கு. சூரியன்ல ஏற்படுற ஒரு சில மாற்றங்கள் கூட பல கோடி மைல் தொலைவுகளுக்கு அப்பால் இருக்கிற பூமிக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. சூரியன்ல இருந்து பூமி சுமார் 147.54 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருந்தாலும் கூட சூரியன்ல ஏற்படுற காந்த புயல்கள் மாதிரியான விஷயங்கள் சூரிய மண்டலத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டதா இருக்கு. எது எப்படியோ மனிதர்களுக்கு இது நேரடியான பாதிப்பை தராது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin.